நாம் கடந்த 4 காணொளிகளின் மூலம் இயேசுவானவர் கெத்செமனேயில் இருந்து பிடித்து வரப்பட்ட பின் யார் யாரால் விசாரிக்கப்பட்டார் என்பதை அது நடைபெற்ற சரியான வரிசையின்படி பார்த்தோம். அதாவது முதலில் அவரை பிரதான ஆசாரியனான அன்னா விசாரித்தான் என்றும், அவனை அடுத்து அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக இருந்த காய்பா விசாரித்தான் என்றும், அதனைத் தொடர்ந்து விடியற்காலையில் ஆலோசனை சங்கத்தார் விசாரித்தார்கள் என்றும், அதனைத் தொடர்ந்து தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்து 2 விசாரணைகள் நடத்தினான் என்றும், அந்த 2 விசாரணைகளுக்கு இடையில் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரை விசாரித்தான் என்றும், தன்னுடைய 2வது விசாரணையின் முடிவில் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தான் என்றும் பார்த்தோம். இந்த காணொளியில் சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுக்கப்பட்ட இயேசுவானவருக்கு அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை குறித்து பார்க்கலாம். சிலுவையில் அறையும்படிக்கு இயேசுவை பிலாத்து அவர்களிடம் ஒப்புக் கொடுத்ததும், அவர்கள் மேற்கொண்டும் அவரை பரியாசம் பண்ணி, அவருக்கு தாங்கள் உடுத்தின சிவப்பு நிறமான மேல் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய வஸ்திரங்களையே அவருக்கு உடுத்தி, அவரை சிலுவையில் அறையும்படிக்கு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு நடத்தி சென்றார்கள். அவர்களால் அப்படி அவர் அழைத்துச் செல்லப்பட்டாலும், யோவான் சுவிசேஷமானது மிக அழகாக இயேசு அவ்விடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி கிறிஸ்துவே அதற்கு மிகுந்த ஆயத்தமாய் விருப்பமாய்தான் இருந்தார் என்பதாய் காட்டுகிறது. ஆம், சரிதானே. நம் மீட்பர் அதற்காகத்தானே மனித குமாரனாகவே இவ்வுலகில் பிறந்தார், அதிலே வெற்றியும் கண்டார். மேலும் அப்படி போகையில் வழியிலே சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷன் நாட்டிலிருந்து அவ்வழியே வரக்கண்டு அவனை பிடித்து அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னாக வரும்படிக்கு அவனை பலவந்தம் பண்ணி அவன் மேல் சிலுவையை வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும், பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். இப்படி அவர் அழைத்துச் செல்லப்படுகையில் குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஒரு வழியாக கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு வந்தபோது கசப்பு கலந்த காடியை, அதாவது கசப்பு சுவையை கொண்ட வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவரோ அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். வேத ஆராய்ச்சியாளர்களில் சிலர் இது அந்நாட்களில் ஒரு வலி நிவாரணியாக இருந்தது என்றும், அதனால்தான் என்னதான் பெரிய வேதனையை அவர் எதிர்கொள்ள இது சிறிதும் பயனளிக்காது என்றாலும் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அதை அவருக்கு கொடுக்க முயற்சித்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இது எந்த அளவு உண்மை என்று நமக்கு தெரியாவிட்டாலும் அதை அவர் குடிக்காமல் தவிர்த்ததன் மூலம் அவர் எந்த அளவு பிதா தனக்கு கொடுத்த பாத்திரத்தில் உள்ள துன்பங்களும் வேதனைகளுமான பானத்தை மட்டுமே பானம் பண்ண தயாராய் இருந்தார் என்பதை அப்பட்டமாக அறிய முடிகிறது. ஆம், அவர் பிதாவின் சித்தத்தை அச்சு பிசகாமல் நிறைவேற்றுவதற்காக தமக்கு வரப்போகிற அனைத்து விதமான வேதனை வழிகளையும் நல்ல உணர்வுகளோடையே சகித்து கொள்ள தயாராய் இருந்தார். ஓ, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தமான உங்களுடைய என்னுடைய இரட்சிப்பை எவ்வளவு நேர்த்தியாய் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த நன்றி இதை வாசிக்கும் நம்மிடத்தில் சிறிதேனும் உண்டா? சிந்திப்போம். இவ்விடத்தில் சிறு குறிப்பு. நான் மேலே கசப்பு கலந்த காடியை தான் மார்க்கு வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசம் என்கிறார் என்ற கோணத்தில் சேர்த்து சொல்லியுள்ளேன். வெள்ளைப்போளத்தின் சுவையும் கசப்புதானே என்பதால் அப்படி சொல்லியுள்ளேன். ஒருவேளை 2 வெவ்வேறாக இருந்தால் தனித்தனியே 2ஐயும் கொடுத்திருக்கலாம். அதாவது கசப்பு கலந்த காடி, வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசம் என 2ம் அவருக்கு கொடுக்கப்பட்டு அந்த 2ஐயும் அவர் தவிர்த்து இருக்கலாம். இப்படி செய்த பிறகு அழைத்து வரப்பட்ட இயேசுவையும் குற்றவாளிகள் 2 பேரையும், இயேசுவானவர் நடுவிலும் அவருக்கு வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும்
இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் இருக்கும்படி அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போது அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறியது. அதாவது ஏசாயா 53:12 நிறைவேறியது. மேலும் இது இப்படித்தான் தன்னில் நிறைவேற வேண்டும் என்பதை இயேசுவானவர் முன்னரே தமது சீடர்களிடம் தெரிவித்து இருந்தார். அதாவது தமது சீடரோடு கூட பஸ்காவை ஆசரித்து முடித்த பிறகு அவர்களிடம் அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதன் பிறகே கெத்செமனே தோட்டத்திற்கு சென்றார். இதை நாம் லூக்கா 22:37 காணலாம். திரையிலும் இந்த வசனம் உள்ளது. இப்படியாக அவரை சிலுவையில் அறைந்த பிறகு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி போர்ச்சேவகர் அவைகளை 4 பங்காக்கினார்கள். இயேசுவானவர் அணிந்திருந்த அங்கியானது மட்டும் தையலே இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்ததால் அதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அப்படியே செய்தார்கள். அப்போது என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்னும் சங்கீதம் 22:18 மிக அழகாய் நிறைவேறியது. அப்படி அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. இவ்விடத்திலும் ஓர் சிறப்பு இருக்கிறது. பிலாத்து இப்படி இயேசுவை சிலுவையில் அறைந்தாலும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசு யூதருடைய ராஜா என்னும் ஓர் மேல் விலாசத்தையும் எழுதி சிலுவையில் வைத்தான். அதுவும் அதே வார்த்தையை கிரேக்கு, லத்தீன், எபிரேயு என 3 மொழிகளில் எழுதி அதை சிலுவையிலே அவருக்கு மேலாக போடுவித்தான். அதாவது இந்த வார்த்தையானது இயேசுவானவர் அறையப்பட்டிருந்த சிலுவையின் மேல் கட்டியோ ஆணியால் அடித்தோ தொங்கவிடப்பட்டிருந்தது. இப்படி எழுதப்பட்ட மேல் விலாசத்தின் வார்த்தையானதை 4 சுவிசேஷங்களும் சற்று வித்தியாசமாக குறிப்பிட்டுள்ளன. அதாவது மத்தேயு 27:37 அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள் என்றும், மார்க் 15:26 அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் என்றும், லூக்கா 23:38 இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது என்றும், யோவான் 19:19 பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது என்றும் சொல்கின்றன. இப்படி இவைகளில் சற்று வித்தியாசம் இருப்பதால் நாம் பெரிதாய் குழப்பிக் கொள்ள வேண்டியது இல்லை. மேற்கண்ட 4 வசனங்களும் இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு யூதருடைய ராஜா, இவன் யூதருடைய ராஜா, நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று சொன்னாலும் அவைகளின் ஆழம் மாறவே இல்லை, உட்கருத்து மாறவே இல்லை. அவை அனைத்தும் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்பதையே வலியுறுத்துகின்றன. ஒருவேளை கிரேக்கு, லத்தீன், எபிரேயு என 3 மொழிகளில் எழுதப்பட்டதால் ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு விதமாய் அம்மொழிக்காரருக்கு குட்டு வைத்து புரிய வைக்கும் வகையில் எழுதப்பட்டு இருக்கலாம். இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள். தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவின் கைங்கரியத்தினால் அவரை சுமந்த சிலுவை மரமே அவரது மரணத்திற்கு முன்பே அவரை யூதருக்கு ராஜா என்று இவ்வுலகிற்கு பறைசாற்றி விட்டது. அதாவது அது மறைமுகமாக இயேசு நம்முடைய ராஜா என்று பொறித்து வைத்தது. நாமும் யூதரே. வேதத்தில் காணப்படும் வசனமான உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம், இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்னும் ரோமர் 2:29 வசனத்தின்படி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாமும் யூதரே. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நமது பாவங்களை அறிக்கையிடும் போது நம்மில் ஏற்படுகிற மாற்றத்தை அவ்வசனம் நம் இருதயத்தில் ஏற்படுகிற விருத்த சேதனமாய் சொல்லி அதன் மூலம் நாம் யூதனாகிறோம் என்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்து கொண்டு வந்த புது உடன்படிக்கையின் காலத்தில் ஆவியின்படி இருதயத்தில் ஏற்படுகிற இந்த விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்றும், அப்படி உள்ளத்தில் யூதனாகிறவனே யூதன் என்றும் சொல்கிறது. என்ன ஒரு சிறப்பு! அதனால் சிலுவையில் அன்றைக்கு பிலாத்து எழுதி தொங்கவிட்ட மேல் விலாசமான அவர் யூதருடைய ராஜா என்ற வார்த்தையில் இந்த வேளையில்தாமே நாமும் நமது தனிப்பட்ட பெயரை புகுத்தி, அதாவது மிரியாம் டேனியலுடைய ராஜா உங்கள் பெயரை புகுத்தி உங்களுடைய ராஜா என்று சந்தோஷமாய் பெருமிதமாய் சொல்வோமா? ஆமேன். அல்லேலூயா.
சரி, நாம் நம்முடைய பகுதிக்கு வருவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால், யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல், தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்துவோ பிரதியுத்தரமாக, நான் எழுதினது எழுதினதே என்று சொல்லிவிட்டான். பாருங்கள், இவன் இவ்வார்த்தைகளை அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டே, அதாவது அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க வேண்டியே எழுதினாலும், தெள்ளத் தெளிவாக அவர் அப்படி சொன்னதாக எழுதாமல், அவர் யூதருடைய ராஜாதான் என்பதை அடித்து பறைசாற்றும்படியாக எழுதினான். இப்படி தெரிந்தோ தெரியாமலோ சரியான உண்மையை பிலாத்து உலகறிய சரித்திரம் காண வேண்டுமென பொறித்து வைத்தது நமக்கு எவ்வளவு வியப்பை தருகிறது. இப்படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவானவர் அக்கிரமக்காரரில் ஒருவரைப் போன்று தொங்கிக் கொண்டிருக்க, அவரை சுற்றி பல காரியங்கள் நடந்தது. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். அந்நேரத்தில் ஜனங்களும் நின்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்போது இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டு இருந்தார்கள். நாம் ஏற்கனவே இயேசுவை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது என மார்க்கு 15:25 மூலம் கண்டோம் அல்லவா? அதன் பிறகு 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இப்படி அவர் சிலுவையில் தொங்கிய வேளையில்தான் அவர் நாம் ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமைகளிலும் தியானம் செய்யும் 7 வார்த்தைகளை மொழிந்தார். அதாவது அவர், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்னும் முதலாம் வார்த்தையையும் முதலில் நிந்தித்தாலும், பிறகு நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று இயேசுவை இகழ்ந்த இன்னொரு கள்ளனை பார்த்து, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்ன 2ஆம் கள்ளனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்னும் 2ஆம் வார்த்தையையும் சொன்னார். அதனைத் தொடர்ந்து தம்முடைய சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்த தமது தாயாரையும் தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டபோது அவர்களிடத்தில், ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி அதை அவருடைய 3ஆம் வார்த்தை ஆக்கினார். அதன் பிறகு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்னும் வார்த்தையை தம்முடைய 4ஆம் வார்த்தையாக மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு மொழிந்தார். இதை மத்தேயு 27:46 வசனமானது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று எபிரேய மொழியிலும், மார்க்கு 15:34 வசனமானது ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று அராமிய மொழியிலும் குறிப்பிடுகிறது. இது சங்கீதம் 22:1 நிறைவேறுதலாய் இருக்கிறது. அவர் இப்படி சொன்னதால் அங்கு இருந்தவர்களில் சிலர், இதோ இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை இறக்கி ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். அதன் பிறகு ஏற்கனவே அவர்களாக குடிக்க கொடுத்த கசப்பு கலந்த காடி, வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசம் இவைகளை குடிக்க மனதில்லாமல் ஏற்றுக்கொள்ள மறுத்த இயேசுவானவர் இப்போது தாமாகவே தாகமாயிருக்கிறேன் என்று கேட்டு அதை தம்முடைய 5ஆம் வார்த்தையாக ஆக்கி
அதன் காரணத்தினால் காடியிலே தோய்க்கப்பட்டு ஈசோப்பு தண்டில் மாட்டப்பட்டு அவருடைய வாயினிடத்தில் நீட்டப்பட்ட கடற்காலனை ருசி பார்த்து, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்னும் வேத வாக்கியத்தை, அதாவது சங்கீதம் 69 21 நிறைவேற்றினார். இப்படி காடியை வாங்கின பின்பு அவர் முடிந்தது என்று சொல்லி அதை அவருடைய 6ஆம் வார்த்தையாக ஆக்கினார். அதன் பிறகு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தம்முடைய தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அதாவது தம்முடைய ஆவியை பிதாவிடம் ஒப்புக் கொடுத்தார். இதுவே அவருடைய 7ஆவதும் கடைசி வார்த்தையுமாய் இருக்கிறது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கன்மலைகள் பிளந்தது, சூரியன் இருளடைந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர்கள் இயேசுவானவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு தங்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இப்படி இவன் மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அவனோடு சேர்ந்து இயேசுவை காவல் காத்த மற்றவர்களும் கூட நிகழ்ந்த பூமி அதிர்ச்சியையும் மற்ற காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து அந்த 100க்கு அதிபதியைப் போலவே மெய்யாகவே இவன் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடு வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த அநேக ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அநேக ஸ்திரீகளுக்குள் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும், செபதேயுவின் குமாரருடைய தாயாகிய சலோமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் இருந்தார்கள். மிகுந்த ஆச்சரியம் பாருங்கள். இவ்விடத்தில் யூதர் அல்லாதோரில் அநேகரே இயேசுவை தேவனுடைய குமாரனாக கண்டார்கள். மெய்யாகவே அவர் நீதிபரர்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் அவரை சிலுவையில் அறைய முக்கிய காரணமாய் இருந்த துரோகிகளோ அப்போதும் உணர்வடையவில்லை. அப்புறம் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது அல்லவா? அது அந்நாள் வரைக்கும் பிரதான ஆசாரியனுக்கு மட்டுமே அன்றி மற்றவர்களுக்கு முழுவதுமாய் மறைக்கப்பட்டிருந்த மகா பரிசுத்த ஸ்தலமானது இயேசுவானவரின் மரணத்தின் மூலம் நமக்கும் திறக்கப்பட்டதை வலியுறுத்தியது. ஆம், நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். புதிய உடன்படிக்கையை நம்மோடு செய்து ஏற்கனவே நடைமுறையில் இருந்த நியாய பிரமாணத்தை பழைய உடன்படிக்கை ஆக்கினார். எவ்வித தகுதியும் இல்லாத நமக்கு இது என்ன பாக்கியம்! அல்லேலூயா! இதற்கான ஆதார வசனம் உங்களுக்கு திரையில் காட்டப்பட்டுள்ளது. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆனாலும் அதற்கு பதிலாக அப்படி வந்த போர்ச்சேவகரில் ஒருவன் தன்னுடைய ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். அப்போது குத்திய இடத்திலிருந்து உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இதை அவ்விடத்திலிருந்து நேரில் கண்ட இயேசுவின் சீடனாகிய யோவானே எழுதியிருப்பதால் அவர் அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான் என்றும் கூட அதற்கு அடுத்த வசனமான யோவான் 19:35 எழுதி வைத்திருக்கிறார். இப்படி இங்கு மட்டுமல்ல, தன்னுடைய நூலின் இறுதியிலும் கூட அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதி வைத்தார். இந்நூலில் மட்டுமல்லாமல் தான் எழுதிய 3 நிருபங்களில் ஒன்றான 1 யோவானிலும் அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று எழுதினார். இவ்விடத்தில் உங்களின் மேலான கவனத்திற்கு, ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்த 3 நிருபங்களை எழுதியது இயேசுவுக்கு சீஷனாய் இருந்த யோவான் அல்ல என்றாலும், பெரும்பான்மையானவர்கள் யோவான் சுவிசேஷம் மற்றும் 3 நிருபங்கள் ஆகிய 4ஐயும் எழுதியது இயேசுவுக்கு சீஷனாய் இருந்த யோவான்
யோவான் தான் என்கிறார்கள். அப்படியே எழுத்து நடையிலும் பல ஒத்தே இருக்கிறது. ஒருவேளை இதிலே உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால், அந்த 3 நிருபங்களை எழுதியவரும் கண்டவைகளையே சாட்சியாக எழுதியுள்ளார் என எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். சரி, நாம் நம்முடைய தியானத்திற்கு வருவோம். இப்படியாக அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆம், இயேசுவானவரின் இப்படியான மரணம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியத்தை நிறைவேற்றியது. அதாவது சங்கீதம் 34:19-20 அப்படியே நிறைவேறியது. அது மட்டுமா, அவருடைய எலும்புகள் முறிக்கப்படாததால் தான் அவர் கர்த்தருக்கும் நமக்குமான பஸ்காவானார். எப்படி தெரியுமா? கர்த்தர் மோசேயின் மூலம் அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு பஸ்காவை ஆசரிக்கையில் அதற்கான ஆட்டுக்குட்டியை எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னபோது தெளிவாக அதன் ஒரு எலும்பு முறிக்கப்படக்கூடாது என்றார். வசனங்கள் உங்களின் வசதிக்காக திரையில் காட்டப்பட்டுள்ளது. ஆச்சரியம் பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பஸ்காவும் நம்முடைய பஸ்காவும் ஆகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்படுகையில் அப்படியே நடந்தது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. கர்த்தருடைய திட்டமானது எவ்வளவு அழகாய் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது பாருங்கள். அதனால்தான் 1 கொரிந்தியர் 5:7 நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்கிறது. அப்புறம் எப்படி யோவான் தான் கண்டவைகளை நம்முடைய விசுவாசத்திற்காக மெய்யான சாட்சிகளாக எழுதி வைத்தாரோ, அப்படியே பலரும் அன்றிலிருந்து இன்று வரை கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சிகள் ஆனார்கள். உதாரணத்திற்கு, புதிய ஏற்பாட்டின் 2 நிருபங்களான 1 பேதுரு மற்றும் 2 பேதுரு ஆகியவைகளை எழுதிய அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட அப்படியே. அதனால்தான் பேதுரு அந்நிருபத்தில் 1 பேதுரு 5:1 கிறிஸ்துவின் பாடுகளுக்கு தன்னை சாட்சி என்றார். தோமாவும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவராகத்தான் இந்தியாவிற்கு வந்தார். அவர்கள் என்ன, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை மட்டுமே பின்பற்றும்படி அப்படி நேரில் கண்டவர்கள் எழுதி வைத்த சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் வாசித்து வரும் நீங்களும் நானும் கூட ஒரு விதத்தில் அப்படிப்பட்ட சாட்சிகளே. மேலும் அப்படிப்பட்ட சாட்சிகளாய் இராமலும் நாம் இருக்க முடியாது. ஏனெனில் அது நம் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாய் இருக்கிறது. நம் மீட்பரான இயேசுவும் கூட நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றுதான் லூக்கா 24:48 சொல்லி சென்றிருக்கிறார். என்ன சொல்கிறீர்கள்? நான் சொல்வது சரிதானே? சரி, வாருங்கள் நாம் அடுத்ததாக மரித்த இயேசுவானவரை எப்படி அடக்கம் பண்ணினார்கள் என பார்க்கலாம். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியால் சாயங்காலம் ஆனபோது யூதருடைய பட்டணங்களில் ஒன்றான அரிமத்தியாவை சேர்ந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி உத்தரவு கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரம் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அது உண்மைதான் என்று அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். இதற்கு முன்பு வரை இவன் இவன் என்றே இயேசுவை அழைத்த பிலாத்து இவ்விடத்தில் அவர் என்ற மரியாதைக்குரிய வார்த்தையை புகுத்தி அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டது நமக்கு ஆச்சரியத்தையே தருகிறது. இப்படி பிலாத்துவின் ஒப்புதல் தனக்கு கிடைத்ததால் யோசேப்பு உடனே போய் தூய்மையான மெல்லிய துப்பட்டி ஒன்றை, அதாவது சீலை ஒன்றை வாங்கி கொண்டு வந்தான். அதே வேளையில் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயனும் தனது பங்குக்கு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். நான் சொல்பவைகளுக்கு ஆதாரமான வசனங்களை நான் உங்களுக்கு திரையில் காட்டியுள்ளேன். இப்படி யோசேப்புக்கு பிலாத்துவினிடமிருந்து ஒப்புதலும் சரீரத்தை சுற்றுவதற்கான மெல்லிய தூய்மையான துப்பட்டியும் நிக்கோதேமுவிடமிருந்து நல்ல சுகந்த வர்க்கமும் கிடைத்து விட்டதால் இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கான செயலில் இறங்கினான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவையில் இருந்து இறக்கி எடுத்து யூதர்கள் வழக்கமாக அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அவருடைய சரீரத்தை அந்த சுகந்த வர்க்கங்களுடனே அந்த துய்யதான, அதாவது தூய்மையான மெல்லிய சீலையில் சுற்றி கட்டி தான் கண்மலையில் வெட்டியிருந்த ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாத தன்னுடைய புதிய கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இயேசுவுக்கு கல்லறையாக அந்த இடம் தெரிந்து எடுக்கப்பட்டதற்கு அது ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறையாய் இருந்தது என்பது மட்டுமல்ல, வேறு சில காரணங்களும் கூட இருந்தது. ஆம், அந்த கல்லறை இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு அருகாமையில்
அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் இருந்த ஒரு தோட்டத்திலேயே இருந்தது. மேலும் அது யூதருடைய பஸ்கா பண்டிகையின் ஆயத்த நாளாய் இருந்தது. மேலும் கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக என்ற கர்த்தரின் உறுதியான கட்டளையும் இருந்தது. இதை நீங்கள் உபாகமம் 21 அதிகாரம் 22, 23 வசனங்களில் காணலாம். அதனால் இப்படிப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் இயேசுவானவரின் சரீரம் அக்கல்லறையில் வைக்கப்பட்டது. யோவான் 19 அதிகாரம் 39, 40 வசனங்களை கவனித்து பார்க்கையில் நிக்கோதேமு சுகந்த வர்க்கங்களை எடுத்து வந்ததோடு அல்லாமல் இயேசுவை அடக்கம் பண்ணவும் யோசேப்புக்கு உதவியதாய் தெரிகிறது. ஆம், அந்த வசனங்கள் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் என்று பன்மையில் சொல்லி இயேசுவை அடக்கம் பண்ணும் காரியத்திலும் நிக்கோதேமுவின் பங்களிப்பு இருந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறது. சரி, இந்த யோசேப்பு யார்? இவனை குறித்து நாம் மத்தேயு 27 அதிகாரம் 57 முதல் 60 வசனங்கள், மார்க் 15 அதிகாரம் 42 முதல் 46 வசனங்கள், லூக்கா 23 அதிகாரம் 50 முதல் 53 வசனங்கள், யோவான் 19 அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள் ஆகிய வேத பகுதிகள் மூலம் அறியலாம். இவன் குறித்த காரியங்கள் நம் வேதத்தில் அதிக இடங்களில் காணப்படவில்லை என்றாலும் இயேசுவை அடக்கம் பண்ணும் ஒரே காரியத்தில் இடம்பெற்று வேதத்தில் நல்ல மதிப்பான இடத்தை பெற்றுவிட்டான். ஆம், அந்த சிறு வேத பகுதிக்குள்ளேயே இந்த யோசேப்பை குறித்து பல உயர்வான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவைகள் அனைத்தையுமே நான் திரையில் வசன ஆதாரங்களுடன் காண்பித்திருக்கிறேன். ஆம், இவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றான அரிமத்தியா ஊரான், கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன், ஐஸ்வர்யவான், உத்தமன், நீதிமான், யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன். அது மட்டுமல்ல, இவன் இயேசுவுக்கு சீஷன். ஆனால் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாயிருந்திருக்கிறான். மேலும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்து இருந்தவனாயும் இருந்திருக்கிறான். மற்றவர்களின் சிறப்புகளை நாம் தியானிக்க பற்பல இடங்களில் தேடி கண்டுபிடிக்க வேண்டி இருக்க இந்த யோசேப்பை குறித்து ஒரே இடத்தில் இவ்வளவாய் அறிவது எவ்வளவு பெரிது! இவன் செய்த பெரும் காரியத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் தமது புத்தகத்தில் பேர் இடத்தையே கொடுத்து கனம் பண்ணிவிட்டார். மேற்கண்டவை மட்டுமா என்ன? தான் கண்மலையில் வெட்டியிருந்த ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாத தன்னுடைய புதிய கல்லறையிலேயே அல்லவா இயேசுவானவரை அடக்கம் செய்தான். இப்படிப்பட்டவர்களை குறித்து எல்லாம் நாம் பிரசங்கிப்பதே இல்லை. இனி நீங்களும் நானும் இவரை குறித்தும், அதாவது அரிமத்தியா ஊரானாகிய இந்த யோசேப்பை குறித்தும் பலருக்கு பிரசங்கிப்போம். அதே போல் எல்லாவற்றிலும் சிறப்பாய் இருந்த போதும் இயேசுவுக்கு சீஷனாய் இருப்பதில் மட்டும் யூதருக்கு பயந்ததினால் அந்தரங்க சீஷனாய் இருந்த போதும் அவரின் உடலை அடக்கம் பண்ண எல்லாரும் பயந்து ஓடிய வேளையில் துணிச்சலாய் பிலாத்துவிடம் உத்தரவு வாங்கி எல்லா காரியங்களையும் மிக நேர்த்தியாய் தீர்க்க தரிசன நிறைவேறுதலின்படி செய்ததும் மிகுந்த வியப்புக்கும் பாராட்டுக்கும் உரியது. ஆம், பிலாத்துவினிடத்தில் இவன் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான் என்றே மார்க் 15:43 சொல்கிறது. நாமும் கூட இனிவரும் காலங்களில் இப்படியாய் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் துணிந்து நிற்போம். குறைந்தபட்சம் அதற்காக முயற்சியாவது செய்வோம். என்ன சொல்கிறீர்கள்? சரி, யோசேப்புக்கு உதவிய நிக்கோதேமு யார்? நிக்கோதேமு இவ்விடத்தில் மட்டுமே இடம்பெறும் புதியவன் அல்ல. இவன் ஏற்கனவே இயேசுவை சந்தித்து பேசியவன். இவன் பரிசேயன், யூதருக்குள்ளே அதிகாரி, இஸ்ரவேலில் போதகன். ஆரம்பத்தில் ஒரு இரவில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லி உரையாடி அவரிடத்திலிருந்து மறுபிறப்பின் அனுபவம் என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொண்டவன். அது மட்டுமல்ல, இவனுடைய கேள்விக்கு பதில் அளிக்கையில்தான் இயேசுவானவர் நம் அனைவருக்குமே ஆணிவேராய் இருக்கிறதும் நாம் அனைவருமே மிகுந்த விருப்பத்துடன் மனனம் செய்து நம் இருதயத்தில் எழுதி கொண்டிருக்கிறதுமான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற பொன்மொழியையும் தாமே ரட்சிப்புக்கு வழி ஒளி என்பதை குறித்த பல ஆழமான சத்தியங்களையும் வழங்கினார். இதை குறித்து அறிய நீங்கள் யோவான் 3 அதிகாரம்
1 முதல் 21 வசனங்களை வாசிக்க வேண்டும். அதேபோல் இன்னொரு முறை ஜனங்களில் அநேகர் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்ததால் அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் திட்டம் பண்ணி அதற்காக சேவகரை அனுப்ப, அவர்களோ இயேசுவை பிடித்து கொண்டு வராமல் வெறுமனே திரும்பி வந்து, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என சொல்லிவிட, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அதற்கு மறுமொழியாக பரிசேயர் பிரதான ஆசாரியர் சொல்ல, அப்போதும் கிறிஸ்துவின் சார்பாக பேசியவன் இந்த நிக்கோதேமு. ஆம், அப்போது அவன் அவர்களிடம், ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். இதை நாம் யோவான் 7ஆம் அதிகாரம் 45 முதல் 52 வசனங்களில் காணலாம். அதற்கு பின்பு அவர்கள் இயேசுவை பிடிக்கும் முயற்சியை அப்போதைக்கு நிறுத்திவிட்டு அவரவர் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள். இதை நீங்கள் முழுமையாய் அறிய யோவான் 7ஆம் அதிகாரத்தை அல்லது குறைந்தது யோவான் 7ஆம் அதிகாரத்தின் 32 முதல் 53 வசனங்களையாவது வாசிக்க வேண்டும். இப்படி யூதருக்குள்ளே அதிகாரியாய் இருந்த போதும் இயேசுவின் உபதேசங்கள் மற்றும் அற்புதங்களின் மூலம் அவருக்குள்ளே தேவன்தான் இருக்க வேண்டும் என்பதை சரியாய் கணித்து கொண்டு அவரை தேடி வந்து அவருடன் உறவாடி அவர் சொல்வதை கேட்டு பின்னாளில் அவருக்காய் பரிசேயர் மற்றும் பிரதான ஆசாரியரிடம் பேசி இப்போது அவருடைய மரணத்தின் வேளையில் அவரை அடக்கம் செய்வதற்கான சுகந்த வர்க்கங்களையும் வாங்கி வந்து அவரை அடக்கம் செய்வதற்கும் யோசேப்புக்கு உதவிய இந்த நிக்கோதேமு மிகவும் சிறப்புக்கு உரியவர்தான், பாராட்டுக்கு உரியவர்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்நாள் வரைக்கும் எவ்வளவு ஆழமான சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். அவைகள் நமக்குள் என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன, சிந்தித்து பார்ப்போம். சரி, நாம் நமது தியானத்திற்கு திரும்புவோம். அச்சமயத்தில் அந்த கல்லறைக்கு எதிரேதான் மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் உட்கார்ந்து இருந்ததால் அவர்களும் கூட இப்படியாய் நடந்தவைகளை பார்த்தார்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 55ஆம் வசனமானது, கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்தார்கள் என்று சொல்வதால் அதை வைத்து ஒருவேளை மேற்கண்டவர்களுடன் இன்னும் சிலரும் இயேசுவை அடக்கம் பண்ணியதை பார்த்தும் இருக்கலாம் என்று கருதலாம். இப்படி இயேசுவை அடக்கம் பண்ணி தங்களிடம் திரும்பி போய்விட்ட பிறகு என்ன நடந்தது, அதையும் பார்த்து விடலாம். ஆனால் அதை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.